பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நாம் இன்றைக்கி டே அண்ணாவோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டே அண்ணாவோட பர்த்டே இல்லையா? ஸோ அதனால் டே அண்ணாக்காக ஒரு சின்ன ஒன் ஷாட். ஓகேடா, டே அண்ணாக்கு ஒரு விஷ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன் ஷாட்டை கன்டினியூ பண்ணிக்கலாம். தான் இந்த செல்ல சிஸ்டரோட ஒரு குட்டி விசஸ் மட்டும் ஏற்றுப்பேன் நம்புகிறேன். தான் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக போகணும்னு சொல்லிட்டு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த செல்ல சிஸ்டரோட விசஸ் உனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உனக்காக நான் காட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா சீக்கிரம் வந்துடு. ஓகேடா, நம்ம அப்படியே ஒன்ஜெட்குள்ளே போயிடலாமா? நான் இதுக்கப்புறம் பேசுனேன்னா ஒரு மாதிரி உங்களையும் ஃபீல் பண்ண வச்சு நானும் ஃபீல் பண்ணி வேணாம், அந்த கண்டென்ட்குள்ளேயே போக வேணாம். ஸோ அப்படியே ஒன்ஜெட்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இந்த ஒரு குட்டி ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒன் ஷாட்டில் வந்து எப்படி பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒரு மெம்பராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம டேக்குக்கும் இருக்காங்க. நம்ம டேக்கோக்கு வந்து 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 2 பேருமே தனித்தனியாக மிலிட்ரி போயிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஒரு ஒன்லைனாக போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எப்படி போகும்னு எனக்கு சீரியஸாக தெரில. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜின் மட்டும்தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஓகேடா, அப்படியே ஒன் செட்குள்ளே போயிடலாமா? இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம தான் காமிக்கிறோம். அவருக்குன்னு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மிலிட்ரியில், அது எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. அவர் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு. இதை ஆரம் நோட் பண்ணிட்டு, டேய் என்னாச்சு, ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருக்க? எல்லாரும் நான் நல்லா தான் இருக்கேன், மூஞ்ச பார்த்தாவே தெரியுது, என்ன ஆச்சுன்னு சொல்ல. இல்லைடா, எனக்கு என்னன்னாலும் உனக்கே தெரியும்ல, ஆனால் செக்கே கால் கூட பண்ணல, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. இதுக்கு தான் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? அவனுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்திருக்கும்டா, அதனால தான் ஃபோன் பண்ணாமல் இருந்திருப்பான். இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டுருக்க? இல்லைடா, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் எப்பயுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானா, நான் பேசாதடா, கொஞ்ச நேரம் சும்மா இருறான்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் இப்போது அவன் பேச மாட்டானான்னு என் மனசு ஏங்குது. ஆனால் அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் அதிகம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கான். இதுக்கெல்லாம் எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டுருக்க? அவன் ஒரே மாதிரி தான் இருக்கான், அது உனக்கு தான் தப்பாக தெரியுது. இல்லை நம்ஜோன், எனக்கு அவன் ஏதோ என்னை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்கு. டேய் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதா சரியா? அவன் ஃப்ரீயாக இருந்தால் உனக்கு கால் பண்ண போகிறான். இல்லை நம்ஜோன், உனக்கே தெரியும்ல, நான் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது. ஆனால் அவன் எனக்கு ஒரு 3 டைம் இல்லைன்னா ஒரு 4, 5, 6 டைம் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நான் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணிகிட்ருக்கானே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ஜன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காரு. டேய் இதுக்கு தான் சொன்னேன், 2 பேரும் ஒரே ஏதாவது சூஸ் பண்ணிட்டு ஒன்றா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதில்ல. அன்னைக்கு என்னமோ பெரிய எவனங்களாட்டம் 2 பேரும் சண்டை போட்டு ஒரு 2 days தானே சண்டை போட்டுருந்தீங்க. மூஞ்ச ஒவ்வொருத்தரும் தூக்கி வச்சுருந்தீங்க. அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீ ஜேகே இருக்க சைட் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவன் நீ இருக்க சைட் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆளுக்கு ஒரு பக்கம் பிளேஸை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போது இங்கே வந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் திட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், அன்றைக்கி நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் என் ஜேகே கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். நான் அதே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தா நான் இந்நேரம் என் ஜக்கு கூடவே இருந்திருப்பல்ல. அன்றைக்கி ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால அது பிரேக்கப் வரைக்கும் சண்டை பெருசாக போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் பண்ண தப்பு தானே அது, உங்களுக்கே தெரியும்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? அன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய சண்டை ஆக்கி அதில் எனக்கு ஒரு 2 days அவன் பேசவே இல்லை தெரியுமா? நான் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அன்றைக்கி மட்டும் நாங்கள் சண்டை போடாமல் இருந்திருந்தா இந்நேரம் நானும் என் ஜக்குக்கும் ஒன்றாவே இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நம்ஜுன்னா அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாரு.
ஆனாலுமே தேங்க்கு அது ஒரு மாதிரி ஃபீலாகவே தான் இருக்குது. ஜங்குக்கு இப்போல்லாம் சரியாக கால் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன்லாம் உனக்கு கால் பண்ணுவான் பாடா. இல்லை நம்ஜோன், அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான்ல, அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காரு. இப்போது நம்ம அப்படியே நம்ம ஜங்குக் சைட் போகலாம். நம்ம ஜங்குக் அவ்வளோ அழகாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன்டா, டேய் நீ மனுஷனா இல்லை பேயாடா, டேய் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுக்க கொடுங்கடா, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிகிட்ருக்காரு. டேய் இதை பார்த்து கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறா, டேய் சும்மாறா இவன் வர ஒருத்தன், அவன் இங்கே மனுஷனை சாவடிச்சிட்ருக்காங்க. பாவம் என் ஜல்லக்குட்டி என்ன பண்ணுறோம், இவங்க என்னடா பண்ணுறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போடா, இங்கெல்லாம் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக புலம்பிகிட்ருக்காரு. இப்படி புலம்பும் போது தான் ஜங்குக்கு தேங் ஞாபகம் வராரு. இப்போது தேங்க ஞாபகம் வந்த உடனே அவர் ஃபேஸ் அப்படியே ஆகுது. ஐயோ மூஞ்சி தொங்க போட்டானா, என்னடா ஆச்சு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இல்லைடா, என் தேங் பேபி என்ன பண்ணும், நீ எப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி உன் தேங் பேபி நம்ஜூனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் பண்ணுவான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். ஏண்டா என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும். அன்றைக்கி அந்த 2 நாள் மட்டும் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ 2 பேருமே ஒன்றா இருந்திருப்பீங்கள்ல. ஏன்டா தான் இப்படி பண்ணுறீங்க, ஒரு சின்ன சண்டையில் கூட ஏன்டா அந்த சண்டையை பெருசாக்கி அதை ஊதி பெருசாக்கி அப்புறம் நீ பிரேக்கப்புங்கிறான் அவன் பிரேக்கப்புங்கிறான், அப்புறமேட்டு பார்த்தா அடுத்த நாளே 2 பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க. ஐயோ உங்களை சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிகிட்ருக்காரு. இல்லைடா, அன்னைக்கு நீயே சொல்ல, நான் என் மேலே தப்பு ஏதாவது இருக்கா? அவன் தானே பெருசாக சண்டையை ஊதி பெருசாக்குனான், அவனே பெருசாக்கிட்டு அவனே பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, பார்த்தல்ல நீயே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு. இதே டயலாக் தான் அவனும் சொன்னான். இப்போ இவனும் இதே திருப்பி சொல்லிகிட்ருக்கான். என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை நீ சொல்லு. அன்றைக்கி மட்டும் நாங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருந்திருந்தா நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இருந்திருப்போம்ல. அதே தான் மச்சான், இதோட நீ 1000 டைம் சொல்லிட்ட, இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்களும் நம்ஜூன்கிட்ட எவ்வளவோ பேசி வர பார்த்தீங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் அவனும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன்னா அது ஒரு டைம் தானே சூஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும். இப்போ நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தானே இருந்தாகணும். நீங்கள் மட்டுமா தனித்தனியாக இருக்கீங்க, நானும் என் ஜல்லா குட்டியும் தான் தனித்தனியாக இருக்கோம். என் பூனைக்குட்டி என்ன பண்ணுறானோ தெரில, அப்புறம் ஹோபி என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரில, ஜின் என்ன பண்ணுறானோ தெரில. இப்படி எல்லாருமே தனித்தனியாக தாண்டா இருக்கும், கொஞ்ச நாள் தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சீக்கிரமாக டைம் ஸ்கிப் ஆகிரும் சரியா, இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலுமே ஜங்குக்கால் முடியல. ஏன்னா தேங்க பார்க்காம இருக்கவே மாட்டார். 2 பேருமே அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க, அப்படி அடிச்சுப்பாங்க. ஆனால் அந்த சண்டை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், உடனே பேசிப்பாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து சண்டை கொஞ்சம் பெருசாக போய் 2 நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க. அது பிரேக்கப் லெவலில் போயிருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து மிலிட்ரியில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நீங்கள் எந்த பிளேஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நான் ஜங்குக் கிட்ட போக மாட்டேன், நான் தனியாக போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவத்தில் அவர் தப்பாக ஒரு சின்ன டிசிஷன் எடுத்திருப்பாரு. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு. இப்போ 2 பேருமே தனித்தனியாக இருக்காங்க. இது 2 பேர்த்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. நம்ஜூன் கிட்ட கேட்டிருப்பாங்க. நம்ஜூன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு, ஆனால் அவராலையுமே சுத்தமாக முடியலன்ட்டுருவார். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நம்ஜூன் கிட்ட போவார். ஜங்குக் ஜிமின் கூட ஒரு சைட் போயிடுவார். இப்படி தான் 2 பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜூன் கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணி ஜங்குக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின் கிட்ட நம்ம ஜங்குக் பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் ஒரு 11:15 இருக்கும். அந்த மொபைலையே வச்சு வரைக்கும் உட்காந்து பார்த்துட்ருக்காரு நம்ஜூன். அதை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, தூங்குடா, கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட்டு கிடைக்கும்டா, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க. இல்லைடா
இல்ல நம்ஜான். நான் தூங்கிட்டேன்னா அப்புறம் எந்திரிக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டில் இருக்கேன். நான் தூங்கிட்டேன்னா ஜங்குக் கால் பண்ணான்னா எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நாளைக்கு என்னுடைய பர்த்டே இல்லையா? ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படியும் நான் ஜங்குக் கால் பண்ணுவான். நான் பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் தூங்குறேன். நீ தூங்கு நம்ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்கிட்ட நம்ஜோன் கிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இவன் திருந்தவே மாட்டான். என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜோன் அவருடைய மொபைல் எடுத்து ஜின்க்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இது தேங் அப்படியே ஒரு கண்ணில் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக் ப்ளீஸ் கால் பண்ணுடா, 2 days ஆச்சுடா என்கிட்ட பேசி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் இதுக்கு தான் அன்றைக்கி சாரி சொல்லிட்டேன்ல, என் மேலே தான் தப்பு இருக்குது, சாரி சொல்லிட்டேன்ல, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ்டா கால் பண்ணு, நாளைக்கு என்ன டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ப்ளீஸ்டா கால் பண்ணு. எனக்கு இப்போவே எல்லாருமே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு அவங்களோட விஷஸ்மே எனக்கு எதுவுமே வேணாம். நீ ஒருத்த மட்டும் கால் பண்ணி ஒரு ஹாப்பி பர்த்டே அது மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாண்டா, ப்ளீஸ்டா கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே அந்த ஃபோனையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ஜோன் ஜின்கிட்ட, இவன் தொல்லை தாங்க முடியலடா, எப்போ பார்த்தாலும் ஜங்குக்னு புராண பாடுறான்டா, என்னால் சீரியஸாக முடியலடா, சாவடிக்கிறான்டா இவன் ஒருத்தன், பாரு ஃபோனையே வெறிக்க உட்காந்து பார்த்துட்ருக்கான், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜோன் அப்படியே ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. என்ன மிஸ் பண்ணுறியா? மார்னிங் தானே என்னை பார்த்தேன், நான் உன்னை பார்த்தேன்டா, ஆனால் என்னால் ஹக் பண்ண முடியல, என்னால் கிஸ் பண்ண முடியல, உன்னை ஜஸ்ட் பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிட்டேன்ல. சரி, அங்கே ஜங்குக் ஜிம்மின் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க? ஐயோ சாமி, அவனுங்களை டார்ச்சர் என்னால் தாங்க முடியல தெரியுமா? அவன் தாங் என்ன பண்ணுறான், என்ன நான் இன்றைக்கி அங்கே வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை தெரியுமா, இந்த ஜங்குக் பண்ணுற வேலை தான். தாங்க என்ன பண்ணுறான், அவன் எப்படி இருக்கான், பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டான் தெரியுமா, அதனால தான் அங்கே வந்தேன். அப்போது எனக்காக நீ வரலையா? ஏய் பேபி, உனக்காக தானே நான் வந்தேன், நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைட் நம்ம தாங் அப்படியே அந்த ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஃபோனில் ஜங்குக் அப்புறம் தாங் 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, நிறைய பிக்ஸ் இருக்கும். அந்த ஒரு பிக்லேயும் ஒவ்வொரு மெமரி இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்து நம்ம ஜங்குக் கால் பண்ணுறாரு. தாங்க்கு அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்குது. அந்த காலை அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ஜூனை பார்த்து நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னடா ஜங்குக் கால் பண்ணியிருக்கான், ஐயோ சாவடிக்காதரா, போய் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாரு. ஓகே நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஒரு டியரி ஐஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போடுறாரு. போய் அட்டென்ட் பண்ணிட்டு, ஹலோ ஜங்குக், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, இந்த கிளைமேட்டெல்லாம் உனக்கு ஒத்துக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரிங்கோட தான் கேட்டுட்ருக்காரு. டேய் ஏன் மெதுவாக பேசுடா, கொஷின் கேட்டுகிட்டே போகிற, நான் எதுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணோம்ல, எதுக்கு இவ்வளோ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட ஜங்குக் கேட்டுட்ருக்காரு. இல்லைடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, உன்னை இப்போ பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. சரி கட் பண்ணு, நான் வீடியோ காலில் வரேன். என்ன வீடியோ காலா, நிஜமாவா? நிஜமாக தான்டா, வீடியோ கால் வரேன், கட் பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அடுத்த செகண்ட் ஜங்குக் வீடியோ காலில் வர்றாரு. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு 2 பேருமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது. 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்தும் அவ்வளோ லவ் தெரியுது, அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரோட ஐஸ்லேருந்து இன்னொருத்தர் அவ்வளோ அழகாக அந்த லவ் அவ்வளோ க்யூட்டாக அதை கண்ணாலேயே சொல்லிக்கிறாங்க. ஒருத்தரோட ஐஸோட இன்னொருத்தர் ஐஸ் அப்படியே லாக் ஆகுது, அப்படியே பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லவ் அவ்வளோ அழகாக, அந்த டைம் அவ்வளோ க்யூட்டாக, சொல்ல வார்த்தையே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கால்லேயே அவ்வளோ அழகாக காமிச்சிக்கிறாங்க.
வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று விதை என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதய தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதை இப்போ ஜங்குக் தான், ஹே என்னாச்சுடா குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா? இல்லைடா, நான் பண்ணது தப்பு. நான் அன்றைக்கி அந்த மாதிரி சைன் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது. இப்போ மட்டும் நான் சைன் பண்ணி கொடுக்காம இருந்தேன்னா நான் உன் கூடவே இருந்திருப்பல்ல, நீ என் கூடவே இருந்திருப்பல்ல. இப்போ பாரு, 2 பேரும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப க்யூட்டாக பேபி மாதிரி அழுதுட்டுருக்காரு. ஏய் எதுக்குடா இப்படி அழுகிற? நானும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி விடு, இதுவும் ஒரு நல்லதுக்கு தானே. என்ன சொல்கிற? நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ என்னமோ நல்லதுக்குன்னு சொல்கிற. ஆமாண்டா, இப்போது இப்படி கால் பண்ணும்போது, ஒரு வீடியோ கால் பண்ணும்போது உன் கண்ணில் இருந்த லவ், என் கண்ணில் இருந்த லவ் எப்படி அழகாக எக்ஸ்போஸ் பண்ணோம்ல. இதெல்லாம் உன் பக்கத்தில் இருக்கும்போது பண்ண முடியுமா? சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம ஒரு 10 செகண்ட்ஸ் பேச முடியுமோ? அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு வெயிட் பண்ணுவோம்ல, அது இன்னும் அழகாக இருக்கும்ல. நம்மளுடைய லவ் இன்னும் அதிகமாகும்ல. எப்படா நாட்கள் போகும், எப்படா இந்த 2 இயர்ஸ் போகும், எப்படா என் ஜங்குக்கை பார்க்கலாம், எப்படா என் தயாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும்ல. அதெல்லாம் ஒரு ஃபீல் தானே. இது புதுசாக இருக்குல்ல நமக்கு. ஏன்னா அப்போல்லாம் நம்ம சின்ன சின்ன சண்டை போடுவோம், உடனே நம்ம 2 பேரும் பேசிப்போம், அப்புறம் கிஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம டைம் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக போகும். எனக்கு தோணும் போது நான் வந்து உன்னை பார்ப்பேன், உனக்கு தோணும் போது நீ வந்து என்னை பார்ப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. நான் எப்போ என் தாங்க பார்ப்பேன், எப்போ என் ஜங்குக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு தவிக்குதில்ல. இதுவும் ஒரு லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீ இவ்வளோ ஈஸியாக சொல்கிற ஜங்குக், ஆனால் என்னால் எப்படி தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி அழுகாத, இன்றைக்கி நீ அழுகவே கூடாது. ஏன்? ஏன்னா இன்றைக்கி என் பேபியோட பர்த்டே. ஸோ என் பேபி அழுகவே கூடாது. இன்றைக்கி இல்லை, எப்பயுமே அழுகக்கூடாது. உன் டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக வெயிட் பண்ணுறாரு. ஏங்க ஸ்மைல் பண்ணு, அழுகாத, ஸ்மைல் பண்ணு. இப்போ பார் என் பேபி எவ்வளோ அழகாக இருக்கான்னு. சும்மா அழுதுகிட்டே இருக்காதா, சரியா? இது உன் மேலே மட்டும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்குது. அன்றைக்கி 2 நாள் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நம்ம அன்றைக்கி யோசிக்காமல் ஒரு டிசிஷன் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம்ல. ஸோ இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டனையா? 2 இயர்ஸ் என்னை பார்க்காமலே இருக்க முடியுமா என்னால்? ஏய் இது ஏன்டா தண்டனை நினச்சிட்ருக்க? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கோ, அவ்வளோதான். என்னுடைய லவ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி, என்னுடைய லவ்வை நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சதா? இது எனக்கு தண்டனையாலாம் தெரியல, புரியுதா? இப்படி அழுதுட்டு இருக்காத, குழந்தை மாதிரி அழுகாதடா. நீ அழுதானா எனக்கு தாக்க முடியாதுன்னு எனக்கே நல்லா தெரியும்ல. பாரு நான் அழுதுட்ருக்கேன், இப்படி அழுகாதடா. சரி நான் அழுக்க மாட்டேன். போதுமா? சரி எனக்கு கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. சரி ஐஸை க்ளோஸ் பண்ண. எதுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படி அவருடைய ஒரு ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சீட் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போது நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறேன். உன் கண்ணு முன்னாடி கொண்டு வர, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இமேஜினா? ஜங்குக் நான் சொல்கிறத மட்டும் செய்கிறேன், ஓகே? இதில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்படியா?
பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, வாங்கடா நம்மளும் ஜங்குக் கூட சேர்ந்து ஜங்குக் கூட சேர்ந்து அந்த இமேஜின்குள்ளே அப்படியே போகலாம். இப்போது அவ்வளோ பெரிய லைவ் கான்சர்ட் போயிட்டுருக்கு. அங்கே அவ்வளோ பெரிய ஆர்மிஸ் அவ்வளோ அழகாக கிளாப் பண்ணி கூட சிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அங்கே ஆர்மிஸ் எல்லாருமே தேங்க் அவ்வளோ அழகாக விஷ் பண்ணிவிட்டு சாங் பாடுறாங்க. தேங்கோட ஐஸ் அப்படியே ஜங்குக் சைட் போகுது. ஜங்குக் தேங்க பார்க்கவே இல்லை, தேங்க கண்டுக்கவும் இல்லை. அது தேங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங் ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட ஒரு டியரி ஐஸோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த கான்சர்ட் அவ்வளோ அழகாக முடியுது. எல்லாருமே அப்படி பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. தேங்குமே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. போயிட்டு அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் தான், தாம் என்னடா உன்னை பான்பேடி சார் ஜாம் அந்த ஸ்டேஜுக்கு வர சொன்னார். என்ன ஸ்டேஜுக்கா? ஆமாண்டா. இதுக்கு எனக்கு தெரில, வர சொன்னார். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குடா, நான் அப்புறமேட்டு போகிறேன். எனக்கெல்லாம் தெரியாது. அவர் வர சொன்னார், அவள் தான் சொல்லணும்னு சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அது உன்னுடைய விருப்பம்டா. அப்புறம் வந்து கற்றுவார். சரி போகிறான். ஆமாம், இந்த ஜங்குக் எங்க தெரியலையே, இங்கே தானே இருப்பான், எங்கேயாவது இருப்பான். சரி போயிட்டு வாடா, அவர் வேறு கூப்பிட்டுட்டே இருந்தார். சரிடா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேஜுக்கு வர்றாரு. வந்து அந்த ஸ்டேஜ் நடுவில் நின்றுட்டுருக்காரு. அந்த டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்காரு. அந்த ஸ்டேஜில் எல்லாமே அப்படியே லைட்ஸ் டக்கு 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 டக்குன்னு ஆஃப் ஆகுது. தேங்க ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறாரு. இப்போது அந்த ஸ்டேஜே ஃபுல்லாக அவ்வளோ இருட்டாக இருக்குது. தேங்க அவ்வளோ பயப்படுறாரு. இப்போது தாங்க நிற்கிற இடத்துல மட்டும் லைட் ஆன் ஆகுது. அது ஒரே ஒரு லைட் மட்டும், அது ஃபோக்கஸ் லைட். அந்த ஒரு லைட் மட்டும் ஆன் ஆகுது. தாங்க அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு. இப்போ ஒரு வாய்ஸ், டேய் என்ன இவ்வளோ பயப்படுற? ஆ ஜங்குக். ஹே பயப்படாத, நான் ஜங்குக் தான். சரி எனக்காக ஒரே ஒரு விஷல் மட்டும் பண்ணுறியா? என்ன விசில் போடுறா? எதுக்கு? விசில் போடுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விசில் போடுறாரு. அவருடைய ஐஸை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி அவருடைய ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அவர் லிப்ஸ்குள்ளே விட்டு அப்படியே விசில் பயங்கர சவுண்டாக போடுறாரு. இப்போது அந்த விசில் சவுண்டு நின்ன உடனே அப்படியே அந்த ஸ்டேடியத்தில் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே லைட்ஸ் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு அப்படியே தான் அப்படியே சுற்றி பார்க்குறதுக்குள்ள மேலே ஃபயர் ஒர்க்ஸ், அவ்வளோ அழகாக ஃபயர் ஒர்க்ஸ் அப்படியே நடந்துகிட்ருக்கு. தான் அவரால் அதை நம்பவே முடியல. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே மேலே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேடியமில் அவ்வளோ அழகாக கலராக லைட் செட்டிங்ஸ் ஆன் ஆகிட்டுருக்கு. தான் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்படியே அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே அந்த ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகாமல் அப்படியே நின்று அப்படியே தேங்கி நிற்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது மறுபடியும் ஜங்குக் தேங்கோட பேக் ஹெட்டுக்கிட்ட வந்து அப்படி தேங்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஏய் பயப்படாத, நான் தான் உன் ஜங்குக் தான். ஜங்குக். சரி 3லேருந்து ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணு. என்ன? 3லேருந்து ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணுடா. 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் அப்படியே தேங்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரு இல்லையா, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தேங்கோட அம்மா அப்பா அப்புறம் அவருடைய சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் அண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தான் ஹாப்பி பர்த்டேடா. ஜங்குக்கு வந்து என்கிட்ட பேசினான், நீங்கள் 2 பேரும் 5 இயர்ஸ் லவ் பண்ணுறது
நீங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து தான் ஜங்குக் பேசினான். ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஜங்குக் விடுறதாவே இல்லை. எங்ககிட்ட வந்து 1 மந்த்தாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா. எங்ககிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தான் நாங்களே உனக்கு ஒரு பையனை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தா இப்படி இந்த அளவுக்கு உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பானான்னு எங்களுக்கு சீரியஸாக தெரியாது. என்னடி பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க மாட்டான். ஆமாங்க, அது வேணால் உண்மைதான். ஜங்குக், நாங்கள் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. எங்கள் பையனை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த 1 மந்த்தாக நீங்கள் எங்ககிட்ட வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பல்ல, அதுக்கெல்லாம் சாரிப்பா. நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் நீ என் பையனை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு. அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஃபேமிலி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஜங்குக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. தேங்க் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை அப்படியே ஒன் சைடு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு தேங்க்யூடா அப்படிங்கிறாரு. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, இன்னும் இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட ஃபேமிலி தான், ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்புறம் ஜங்குக்கோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. தேங்க் ஹாப்பி பர்த்டே. எனக்கு தெரியும் தான் நீ ஜங்குக்கை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஜங்குக் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் கோவப்பட்டோம், ஒத்துக்க மாட்டோன்னு சொன்னோம். ஜங்குக் தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்களும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சீக்கிரமாக மிலிட்ரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜங்குக்கோட ஃபேமிலியும் சொல்லிகிட்ருக்காங்க. தேங்கோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லாமல் போச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு, அழுகாதடா. இல்லைடா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. என் அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா. உன்னை பார்க்கக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூல்ஸ் எவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க தெரியுமா. எனக்கு அப்படியே செத்தெல்லாம் போல் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் தெரியும். எப்படி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கும்போது டேய் இங்கே கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அப்படியே ஒரு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஜெமன் தான். டேய் தயான் ஹாப்பி பர்த்டேடா. மச்சான், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரிலடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஜங்குக் என்கிட்ட வந்து நான் தேங்க லவ் பண்ணுறேன், தேங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னபோது எனக்கு சரிக்கவும் வந்துச்சு. அப்புறமேட்டு உங்கள் பேரை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும் தெரியுமா. அவ்வளோ அழகான ஒரு கப்பல் தெரியுமா. அப்புறமேட்டு தான் நான் ஜங்குக்கை உன் கூட இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நீ ஜங்குக் கூட இருக்கும்போது தான்டா அவ்வளோ ஹாப்பியாக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா. அந்த ஹாப்பினஸ் ஜங்குக் லைஃப் லாங் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். டேய் ஜங்குக்கா, என் மச்சான் கண்லேருந்து மட்டும் டியர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், மவனை அந்த இடத்துலையே வந்து உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ. என் தாங்கோட கண்லேருந்து டியர்ஸ் வரவே கூடாது, நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஹோபி தான். டே தான் ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் நம்ம சுகா ஹாப்பி பர்த்டேடா. ஜின் அப்புறம் நம்ம ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ அழகா ஹாப்பி பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. தேம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரால் இதை மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கார். இப்போது நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒன்றா
ஹாப்பி பர்த்டே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. ஜங்குக் அப்படியே நின்றுட்டு தேங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. தேங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல். டேய் எல்லாருமே பார்த்துட்டு தேங் ஜங்குக் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அவனுடைய பர்த்டேவை லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி பண்ணணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான்டா. உன் ஃபேமிலிக்கிட்ட பேசி ஜங்குக்கோட ஃபேமிலிக்கிட்ட பேசி 2 சைடுமே அவன் ஓகே வாங்கிறதுக்குள்ளே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் டெய்லியும் வந்து புலம்புன்னு புலம்பி தள்ளுவான். அப்போல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும் தெரியுமா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோடா. டேத்தா ஜங்குக்கா உன் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாத. அவன் ஒர்த்துடா, அவ்வளோ ஒர்த்து. உன்னோட லவ்க்கு அவன் அவ்வளோ ஒர்த்து. அவனோட லவ்க்கு நீ அவ்வளோ ஒர்த்து. உங்களை 2 பேர்த்தோட லவ்வை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்கும் தெரியுமா? இதுக்காக ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவனை என்றைக்குமே விட்டுறாத. அவனை என்றைக்குமே விட மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஜங்குக்கை மிஸ் பண்ணிடாதடா. அவன் உன்னோட ட்ரூ சோல், உன்னுடைய ட்ரூ லவ்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. தேங் அப்படி ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவருடைய ஒரு ஹேண்டை அப்படியே ஒன் சைடு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இவன் என்னோடது, என்னுடைய ட்ரூ லவ். மிஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போது இன்னொரு வாய்ஸ், ஏய் தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம பேன்பேடி சார் தான். அப்படியே ஜங்குக் அப்படி அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. தாம் என்னடா நான் பார்க்குறேன், அங்கே பாரு ஜங்குக் பாரு. டேய் என்கிட்டயே மறைச்சிட்டிங்கல்ல, 5 years லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, என்கிட்டயே மறைச்சிட்டிங்க. எப்போ பார்த்தாலும் டேடின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த அப்பாக்கிட்டேயே மறைச்சிட்டிங்கல்ல. எனக்கு அப்போவே தெரியும்டா அவங்க 2 பேர்த்தையும் இப்படி ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக ஜங்குக் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் தான் உண்மையில நான் கோமா தான் இருக்கேன். ஏன்னா ஜங்குக் மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசினான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து இன்னும் என்கிட்ட பேசலல்ல, நான் உன் மேலே கோமா தான் இருக்கேன். டேடி என்ன பேசுகிறீங்க? நானும் உங்ககிட்ட வந்து பேசணுன்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு நினச்சேன். டேய் என்னடா பேசிகிட்ருக்க? அவர் வீடியோ டேய் அது ரெக்கார்ட் பண்ணது, நீ பேசினா அவர் கேட்காது. ஏன் ஜங்குக் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்து பேசியிருப்பேன்ல. டேய் தான் நீ நேரம் புலம்பிகிட்ருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜங்குக்கை திட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி மிலிட்ரியெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நானே உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், புரிஞ்சுதா? ஹாப்பி பர்த்டே தான், ஹாப்பியாக இரு, சிரிச்சிட்டே இரு. ஜங்குக்கை மிஸ் பண்ணிடாதா. மிஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஏய் இன்னொன்று இருக்குடா, ஏய் என்ன பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஜங்குக் அப்படிங்கிறாரு. பாரு தான் எப்படிடா இருக்கா, அப்புறம் என்னுடைய கிஃப்டெல்லாம் எப்படி இருக்கா? ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட், அவ்வளோதான். இவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்க நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எனக்கு எதுவுமே தெரிலடா. நீ எப்பயுமே என் கூட இருக்கணும், என் கையை பிடிச்சிட்டு என்னுடைய ஷோவில் சாஞ்சிட்டு என் கூடவே இருக்கணும். எனக்கு அது மட்டும்தான்டா வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம். நீ என் கூட இருந்துட்டால் போதும், என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். நீ என்னுடைய ட்ரூ லவ்டா, என்னுடைய ட்ரூ லவ், எனக்குன்னு மட்டும் இருக்க ஒரு லவ். இந்த லவ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என்ன சின்னதா ஒரு சின்ன பாட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ மட்டும் என் லைஃப்பில் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகத்தில் நீ என்ன கேட்டாலும் என்ன வேணும்னு கேட்டாலும் நான் அதை பண்ணுவேன். ஐ லவ் யூ தாங், ஐ லவ் யூ தாங். அப்படியே ஜங்குக்கு பேசுகிறத மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. இப்போது அந்த வீடியோவில்
டேய் பின்னாடி திரும்பி பாடுறா, ஆ பின்னாடி திரும்பி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பண்ணி ரிங்கை நீட்டிட்டு, will you marry me? தாங் இந்த ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. தான் அவர் ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட நீ யோசிக்கிறது கரெக்டு தான். என்னடா இவன் 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான்னு நீ யோசிக்கிறியா? எனக்கு அது நல்லாவே தெரியும், நீ யோசிச்சிருப்ப. உண்மையை சொல்லணும்னா நான் இது எப்போவோ பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம். நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேனா, உன்னை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன், எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இவ்வளோ கேப். நான் ஃபஸ்ட்டு உன் அப்பா அம்மா கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட பேசணும், என் அப்பா அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். சாரி, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ சொல்லணுன்னா நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அது கொஷின் மார்க் தான். ஏன்னா எனக்கு தெரியல உன்னை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. ஸோ அதனால தான் கேட்குறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகே தானே? நீ நோ சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன். நான் இப்போ வேணா இந்த எம்டி ஸ்டேடியமில் வேணா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனால் சீக்கிரமாகவே ஒரு லைவ் கான்செப்டில் அத்தனை கோடி ஆர்மிக்கு முன்னாடி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். அதை நீயும் அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறேன். சும்மா இது ஒரு ட்ரையல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மிலிட்ரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ராமிஸாடா, சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுடைய முதல் கான்செப்டில் அந்த நடு ஸ்டேஜில் கத்தி சொல்லுவேன். அப்படி ஸ்டேஜை அதிர்ற மாதிரி சொல்லுவேன், ஐ லவ் யூ தான், வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லுவேன். இந்த உலகத்துக்கு கேட்குற மாதிரி அவ்வளோ சவுண்டாக சொல்லுவேன். அப்போது நீயும் சொல்லுவல்ல? கத்தி சொல்லுவேன், ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ, என்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். என்ன அப்போது உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அவருடைய ஹேண்டை நீட்டுறாரு. ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. தேங்க்கும் சரி, ஜங்குக்கும் சரி, அவ்வளோ ஹாப்பினஸ். அவங்க 2 பேர்த்தோட ஃபேஸ்லேருந்து அவ்வளோ ஸ்மைல், அவ்வளோ டியரி ஐஸ், அப்படியே ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸோட அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க 2 பேருமே. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ அழகாக அந்த ஃபயர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. அப்புறம் ஜங்குக் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு லைட் அவ்வளோ அழகாக ஒரு ஃபோக்கஸ் லைட் எரிஞ்சிட்ருக்கு. மேலே அவ்வளோ அழகாக ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒருத்தரோட ஐஸை இன்னொருத்தர் பார்த்துட்டு, லவ் யூடா, லவ் யூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவங்க லவ்வை அவ்வளோ க்யூட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான், ஓய் ஓய் போதுண்டா, ஐஸை ஓப்பன் பண்ணு. ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணுடா, போதுண்டா, இப்படி அழுகாத அப்படிங்கிறாரு. இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே அவருடைய ஐஸ்லேருந்து டியர்ஸ்
கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே ஃபாலோ ஆகுது. இப்போ அதை ஜங்குக் பார்த்துட்டேன். ஏய், இப்போ தானே சொன்னேன் அழுகக்கூடாதுன்னு. ம் டீ அதெல்லாம் வெயிட் பண்ணு, டீ அதெல்லாம் வெயிட் பண்ணுடா. ம் எப்படி இருந்துச்சு என் கிஃப்ட்? இதுவே ரியலாக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இப்போ மட்டும் என் முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோ டைட்டாக பண்ணியிருப்பேன். ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா. ம் ஓகேவா? ஏதோ என்னால் முடிஞ்சது. ஜங்குக், இது வெறும் இமேஜின் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. ம் எது இமேஜின் மட்டும்தானா? ஆரம்பிக்கிட்ட போய் ஜங்குக் வீடியோ காலில் இருக்கான்னு சொல்ல. எதுக்கு? அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் எழுப்பி கேளுடா. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த வீடியோ காலை எடுத்துக்கிட்டே போகிறாரு. எடுத்துகிட்டு போய் நம்ஜூன் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. நம்ஜூன், நம்ஜூன், ஆ என்னடா? ஆ ஜங்குக் வீடியோ காலில் இருக்கான், அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? பேசாமல் போடா, எனக்கு தூக்கம் வருது. ஏய் இருடா, நான் அப்புறமேட்டு போன்றேன். ஏய் அவன் பாரு, நான் எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறான். அவனை பேக்லேயே ஒரு கிக் விடு, எந்திரிச்சிடுவான். ஆ அடிச்சிருவானே. அடிக்க மாட்டான், நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டான். பேக்லேயே ஒரு கிக் விடு. ம் ஐயோ அம்மா, ஏண்டா எதுக்குடா அடிச்சா? ஜங்குக் வீடியோ காலில் இருக்கான், அதுக்கு ஏன்டா அடிக்கிற? பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல. நான் பொறுமையாக சொன்னேன், நீ தான் கண்டுக்கல. ஓ சரி சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ஜூன் தான் அவருடைய பேக் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. என்னது இது? எனக்கு என்னடா தெரியும்? அவன் கொடுக்க சொன்னான், கொடுத்துட்டேன். பேசாமல் போடா. மனுஷனை நிம்மதியாக தூங்க விடாமல் அவனுங்க தான் பகலில் தூங்க விட மாட்டேங்கிறானுங்கன்னா நைட் ஆனால் நீ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் மறுபடியும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் அப்படியே அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராரு. வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷேக் பண்ணி பார்க்குறாரு. ஏய் என்ன பண்ணுற? அதை ஓப்பன் பண்ணி பாரு. ஆ எனக்கு அது? ஆமாண்டா உனக்கு தான் அது. ஆமாம், இது எப்போ நீ வாங்கி கொடுத்த? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறா. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. டி பொறுமையாக ஓப்பன் பண்ணுறா. ஆ இல்லை, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ம் சரி, ஆனால் இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த கிஃப்டை யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட். இது நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு யார் கொடுத்தாலும் உனக்கு பிடிக்காது. ம் அப்படி ஒரு கிஃப்ட். என்ன அப்படி ஒரு கிஃப்டா? என்ன ரொம்ப பேசுகிற? இந்த கிஃப்ட் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும், உனக்கு அப்புறம் இருக்கு. ம் டேய், நீ மட்டும் இந்த கிஃப்டை பார்த்துட்டு என்னை இப்போ பார்த்து ஐ லவ் யூ ஜங்குக் மட்டும் சொல்லலை, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ ஊரை பேசுகிற? ஜங்குக், ஜங்குக் உண்மையாவா? ஆமாண்டா, உண்மையாக தான். இது உனக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சது. ம் இப்போ சொல்லு, இந்த கிஃப்டை நான் கொடுத்தா மட்டும்தானே பிடிக்கும்? ம் நீ நீ கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும். வேறு யார் கொடுத்துருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்காது. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. இப்போ தானே சொன்னேன் அழுகாத. ம் நீ இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் அழுகக்கூடாது. ஏன்னா நீ ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ம் அழுகாத. முதல் டிஎஸ் அவாய்ட் பண்ண. ம் இதெல்லாம் எப்போ பண்ண? என் அப்பா அம்மா கிட்ட எப்போ பேசினேன்? நிஜமாலுமே பேசிட்டியா இல்லை சும்மா ட்ரீம்க்கு? ஏய் நிஜமாலுமே பேசினேன்டா, நிஜமாலுமே பேசினேன். ஜங்குக் உண்மையாவா? ப்ராமிஸாடா? உன் அப்பா அம்மாவுக்கும் ஓகே, எனக்கு என் அப்பா அம்மாவுக்கும் ஓகே. ம் மிலிட்ரி முடிச்சுட்டு போன உடனே நம்மளுடைய மேரேஜ் தான். ம் இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சொல்லு, இப்போ சொல்லு. அதுக்கு முன்னாடி அந்த ரிங்கை உன் ஹேண்டில் போடு. ம் உன் ஹேண்டில் போடுன்னு சொன்னேன். ரிங்கை உன் ஹேண்டில் போடு. ம் சரி.
அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட தான் அவருடைய ஹேண்டுக்கு அந்த ரிங்கை போட்டுக்கிறாரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் அவரோட ஹேண்டில் ஒரு ரிங் எடுத்து போடுறாரு. என்ன அப்படிங்கிறாரு. இது இப்போ நீ போட்டு விட்டது, இதை நான் போட்டு விட்டது. எப்படி? இது இப்போ ஃபேக்காக இருந்தாலும் இது ரியலில் சீக்கிரமாக நடத்தி காட்ட தான் போகிறேன். நான் ஹேண்டில் ரிங்கை போட்டு விடுவேன், நீ என் ஹேண்டில் ரிங்கை போட்டு விடுவேன். அது சீக்கிரமாக நடக்க தான் போதும். செல்லக்குட்டி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. இந்த ஜங்குக்கோட பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? என் அப்பா அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா? கஷ்டப்படுத்தினாங்களா? இல்லையே. என் தயங்காக இது கூடவா நான் ஏற்றுக்க மாட்டேன். இவ்வளோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு ரசகுல்லா பையனை எனக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்க தானே செய்யும். இப்போ எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ நீ இவ்வளோ க்யூட்டாக ஒரு அழகான ஸ்மைலோடு உட்காந்துட்ருக்கல்ல, அது மட்டும் போதும்டா, அது மட்டும் போதும். இது எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு தாங்கும். ஜங்குக்கா, சொல்லுடா. இது நீ மட்டும்தான் தனியாக பண்ணியா? என்னது? இல்லை, என் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது, உன் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது, அப்புறம் பேன்பேடிகிட்ட பேசினது, இதெல்லாம் நீ தனியாக பண்ணியா? இல்லைடா, அவனுங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணானுங்க. ஓ, ஏன் என்கிட்ட யாருமே சொல்லலை? டேய், இது சர்ப்ரைஸ்டா. அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இப்படி பண்ணேன். அந்த ஜிம்மின் நாய் கூட என்கிட்ட சொல்லலைடா. டேய், அவன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவன் தான் உளறி இருப்பான். அன்றைக்கி கூட உங்ககிட்ட எதுவும் பேசணும்னு நினச்சிட்டு ஏதோ உளறிட்டு இருந்தான்ல, உளறி இருப்பான். நல்ல வேலை நம்ஜூன் வந்து காப்பாற்றிட்டான். அவனுக்கு இருக்கு. டேய் டேய் இரு 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 கான்ஃபரன்ஸ் காலில் வரான், அப்படி நான் போட்டு விடுறேன். எல்லாருமே வரானுங்க, இருக்கு போட்டு விட்றேன், நீ என்ன திட்டணுமோ திட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக், நம்ஜூன், ஜின், அப்புறம் சுகா, ஜமன், ஹோபி எல்லாருமே கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்க. இப்போ கோரஸா ஹாப்பி பர்த்டே தயாங், எப்படி இருக்க எங்கள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக எல்லாருமே கேட்குறானுங்க. இப்போது நம்ம தயாங் தான், ஏன்டா என்கிட்ட மறைச்சிங்க? டேய் 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 அழுகாதடா, போதும்டா. அழுதுகிட்டே இருப்பான் சின்ன குழந்த மாதிரி. எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏய், என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல. எனக்கு தெரியும் என் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்களே உங்கள் எல்லாத்தையும். டேய், என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்காக இது கூடமா பண்ண மாட்டோம். டேய், நம்மளெல்லாம் ஒரே ஃபேமிலி, புரிஞ்சதா? இப்படி அழுதுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுகா, ஜின், நம்ஜோன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தயாங்க அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன்னா இது அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத ஒன்று. சரி, அழுகாத. இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ மட்டும் சொன்ன. டே நம்ஜோன், சொல்லு மச்சான், பக்கத்தில் தானே இருக்கா? பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஒரு விட அவனை தேங்க்யூ மட்டும் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா, ஜிம்முன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மச்சான், பேக்லேயே ஒன்று விட்டான்டா, செம்ம பெயினாக இருந்துச்சுடா. அவனுக்கு பழி வாங்க விட மாட்டேன்டா. இருறா ஒன்று கொடுக்குறேன். நான் சொல்லவே இல்லைடா, பாரு ஜங்குக்கு என்னை அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. டே நம்ஜோன், சொல்லு மச்சான், உன் ஜின் என்கிட்ட தான் இருக்கான், பார்த்துக்கோ. நான் ஒன்றும் பண்ணலடா, அதோ இவனை எதுவுமே பண்ண மாட்டேன், சேஃபாக பார்த்துப்பேன், அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருடா, இப்படி நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல, புரிஞ்சதா? நம்ம எல்லாம் ஒன்று, புரியுதா? நம்ம எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கோம், தூரத்தில் தான் ஒதுங்கி தான் இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் தூரமாக தான் இருக்கோம். ஆனால் நம்மளுடைய சோல் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்படி அழுதுட்டு இருக்காத. நீ இப்படி அழுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல, புரிஞ்சதா? இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல,
டேய் நாங்கள் ஒன்றும் பண்ணலடா, இவன் பாடுறா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இருக்கிறதே கொஞ்ச நேரம் டைமு, அதுலேயும் இப்படி அழுதழுதே இவன் பாதி நேரத்தை கடத்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சுகா தான், டேய் எவனுக்கு தூக்கம் வரலையாடா, எனக்கு தூக்கம் வருது, வடிக்காதீங்க. டேய் தான், இப்போ அழுதுட்டு மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நேரில் வந்து உதைப்பேன்டா, இதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க குழந்த மாதிரி, டிஎஸை வெயிட் பண்ணுடா. பாரு நீ அழுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜங்குக்கு நாயும் அழுதுட்டு இருக்க. டேய் எனக்கு குழந்தையா, இன்னொரு வரைக்கும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தல, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இல்லைடா அவன் அழுதானா, ஐயோ அப்பா சாமி தாங்க முல்லடா. 2 பேரும் கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு போய் தூங்குங்க. மார்னிங் சீக்கிரமாக எழுப்பி விட்டுவானுங்க, சாவடிப்பானுங்க. முடியல கால் வேறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமன் தான், இவங்க என்னாச்சு? ஏய் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் சொன்னேன். அப்போயாச்சும் ஏதாவது சிரிப்பானுங்கன்னு பார்த்தேன், எவனும் சிரிக்கல. டேய் நீ பண்ணுற மொக்க காமெடிக்கெல்லாம் எவனாவது சிரிப்பானடா, இப்போ பார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்காரு. டே எல்லாம் காலை கட் பண்ணுங்கடா, இவன் மொக்க காமெடியெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாருமே ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட கண்ணில் இருந்தும் ஒரு ஹாப்பி டியர்ஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. மார்னிங்கிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன லகரை பண்ணாங்க, என்னென்ன சேட்டைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு காலாக கட் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஜங்குக் அப்புறம் தாங் 2 பேருமே மறுபடியும் ஒரு சைலண்ட். இப்படியே அவ்வளோ அழகாக 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக 2 பேர்த்தோட ஐஸோட லாக் ஆகி அவ்வளோ அழகாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது தாங் தான் ஜங்குக்கை பார்த்து, இப்படியே எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்க போகிறேன், எப்படியே விட்டா லைஃப் லாங் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுண்டா. ஏன்னா என் தாங் அவ்வளோ அழகு. அப்படியா, போதும் ஒரு ஐஸ் வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாங் சொல்லிகிட்ருக்காரு. சரி இவ்வளோ பண்ண எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவரோட லிப்ஸில் வச்சு அப்படி ஜங்குக்கோட அந்த லிப்ஸில் வைக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா தெரியல, கிஸ் பண்ணுறேன். என்னது இதுவா, இது பேர் கிஸ்ஸா? நேரில் இருந்திருந்தா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணியிருப்பேன், நீ என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். அப்படியா, நிஜமாவாடா? ஆனால் இப்போது நம்ம 2 பேர்த்தாலையும் பார்த்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன, இப்போது எப்படி உனக்கு ஒரு ட்ரீம்குள்ளே கூட்டிகிட்டு போனனும் அதே மாதிரி மறுபடியும் கூட்டிகிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. என்ன புரியல? புரியலையா? இப்போ எப்படி உன்னை அவ்வளோ அழகாக ஒரு ட்ரீம்க்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு ஒரு அழகான ரொம்ப க்யூட்டான ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தல, அதே மாதிரி அவ்வளோ க்யூட்டாக என் தாங் பேபியை பெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஐஸை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கேட்குறாரு. சார் எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்குங்க. டேய் என்னடா அவ்வளோதானா? அவ்வளோதான். டேய் ட்ரீம்க்கு போகலான்டா, வாடா போகலாம். உங்கள் பில்லாவை ஹக் பண்ணிட்டு தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. மார்னிங் எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஸோ நான் இப்போ காலை கட் பண்ண போகிறேன். இப்போது என் ஜங்குக் க்யூட்டாக போய் அமைதியாக படுத்து தூங்குமா. ஒரு பில்லாவை நான் கொடுத்தல, ஒரு பில்லோ, அந்த பில்லோவை ஹக் பண்ணிட்டு போய் தூங்குங்க. பில்லோவை ஹக் பண்ணிட்டா, டேய் அது நல்லாவே இருக்காதுடா, அது நீ இருக்க மாதிரி இருக்காதுடா. அப்படியா? அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ண தேவையில்ல, கொஞ்சோண்டு என் கூட ட்ரீம்க்கு வந்தேன்னா நல்லாயிருக்கும். கண்ணை மூடி தூங்கு, ஆட்டோமேட்டிக்காக நான் உன் ட்ரீமில் வருவேன். ஓகே தான்.
ம் சொல்லு. ஐ லவ் யூ. ம் ஐ லவ் யூ. கத்தாதடா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஐ லவ் யூ. ம் என்ன? ஊவா திருப்பி சொல்ல மாட்டியா? லவ் யூ. சரி, எதுவும் பேசாத. நீ அப்படியே அந்த மொபைலை வச்சுட்டு அமைதியாக படுத்து தூங்கு. ம் உன்னை பார்த்துக்கிட்டே எனக்கு எப்போ தூக்கம் வருதோ நான் அப்போ தூங்கிக்கிறேன். ம் ஜங்குக், மார்னிங் நீ சீக்கிரமாக எந்திரிக்கணும். போய் காலை கட் பண்ணிட்டு போய் தூங்கு. இல்லைடா, எனக்கு இன்றைக்கி தூக்கமே வராது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ம் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எப்போ தூக்கம் வருதோ நான் அப்போ தூங்குறேன். ம் நீ அந்த மொபைலை மட்டும் உன்னை பார்த்த மாதிரி வச்சுட்டு நீ படுத்து தூங்கு, சரியா? நீ பார்த்துட்டே இருந்தால் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதெல்லாம் தூக்கம் வரும். ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டுருக்காரு. இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கமே அப்படியே போய் படுக்கிறாரு. படுத்துட்டு அந்த மொபைலை அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்த மாதிரி அந்த மொபைலை வச்சுட்டு போதுமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே அப்படியே படுத்துட்டே அப்படியே தாங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேயாங் அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. 2 பேருமே எதுவுமே பேசல. அவ்வளோ சைலண்ட், அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைல். இப்படியே தான் அவ்வளோ அழகாக பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக தூங்குறாங்க. ஆனால் அந்த மொபைல் ஃபோன் மட்டும் கட் பண்ணவே இல்லை. அந்த மொபைல் ஃபோன் அப்படியே ஆன்லேயே இருக்கு. 2 பேருமே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒன்ஷாட்டை நான் இங்கேயே எண்டு கார்டு போட்டுக்கிறேன். உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் யோசித்து தான் பேசினேன். ஆனாலும் எப்படி கஷ்டப்படுத்தியிருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. ஆல்ரெடி நான் இந்த ஒன்ஷாட்டை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது தேங்கோட பர்த்டே அன்றைக்கி போட்டே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக என்னுடைய குட்டியான ஒரு ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். மச்சி, நீங்கள் ஒரு தடவை கேட்டிருந்தீங்கள்ல இந்த கண்டென்ட்டில் ஒன்ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுடா. நான் அன்றைக்கே உங்ககிட்ட ரீசன் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சாரி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே இந்த ஒன்ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போகணும். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஸோ இந்த ஒன்ஷாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஹாப்பியாக ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, 1 செகண்ட். தான் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னுடைய க்யூட்டான ஸ்மைலை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத. ஓகே, பாய்.